Write the following decimal numbers in the expanded form. So question la வந்து decimal number கொடுத்திருப்பாங்க அதை வந்து expanded formல நம்ம convert பண்ணணும். Reading and writing decimals எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். So reading பார்த்தீங்கன்னா left to right தான் வந்து read பண்ணும். இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 369.0471. Point to the left இருக்க நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா whole number part or integral part. Point to the right இருக்க number which is called decimal part. Center இருக்கிறது வந்து decimal point. Expanded form convert பண்றதுக்கு each digit of a decimal number அதோட places தெரிஞ்சிருக்கணும். Point to the left which is called whole number part ன்னு சொன்னா அதோட places பாருங்க ones, tens, hundreds, thousands. Point to the right which is called decimal part ன்னு சொன்னா அதோட places பாருங்க tens, hundreds, thousands, 10,000s. So கொடுத்திருக்க decimal number இந்த மாதிரி table formatல தான் நம்ம fill பண்ண போறோம். So decimal point to the left வந்து பாத்தீங்கன்னா ones 1 represent பண்ணிருக்காங்க, tens இங்க 10 போட்டுருக்காங்க பாருங்க, hundredsக்கு 100 போட்டுருக்காங்க, thousandsக்கு 1000 மென்ஷன் பண்ணிருக்காங்க, tensக்கு வந்து 1 by 10 வந்து மென்ஷன் பண்ண போறோம், hundredsக்கு வந்து 1 by 100, thousands பிளேஸ்க்கு வந்து 1 by 1000, 10,000ஸ்க்கு வந்து 1 by 10,000. இந்த டேபிள்ல தான் கொடுத்திருக்க decimal நம்பரை வந்து பிளேஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம expanded formக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். So decimal point, right வந்து decimal part 1 by 10, 1 by 100, 1 by 1000, 1 by 10,000 mention பண்ணிருக்கோம். So to the left வந்து which is called whole number part, ones, tens, hundreds, thousands mention பண்ணிருக்கோம். கொடுத்திருக்க decimal number பார்த்தீங்கன்னா 0.0879. So point வந்து point கீழே point வந்து mention பண்ணிடலாம். அடுத்து என்ன digit இருக்கு? 0 கொடுத்திருக்காங்க. Next வந்து 8 கொடுத்திருக்காங்க. Next வந்து 7 கொடுத்திருக்காங்க. Next வந்து 9 கொடுத்திருக்காங்க. Point to the left என்ன கொடுத்திருக்காங்க? 0 கொடுத்திருக்காங்க. So இங்க வந்து ones place நேரா நம்ம போட்டுருக்கோம். So இதை read பண்ணி பாருங்க 0.0879. இங்கேயும் வந்து அதே நம்பர் தான் கொடுத்திருக்காங்க. So இந்த மாதிரி தான் டேபிள் இந்த place value chartல நீங்க fill பண்ணணும். So point to the left வந்து whole number part, point to the right வந்து decimal part. So இது வந்து whole number part சொன்னோம். பாயிண்ட்க்கு அப்புறம் இதுல இருக்கிறது ஃபுல்லா decimal part. So இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம்னு பாருங்க. உங்களுக்கு டிஜிட் இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. 0 கொடுத்திருக்காங்க. So bracket ஓபன் பண்ணிட்டு 0 then plus So இது எந்த மாதிரி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 0 into 1 பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் தான். 0 into இது என்ன பிளேஸ்? ஒன்ஸ் பிளேஸ். ஸோ இங்கே வந்து நம்ம 1 வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். தென் ப்ளஸ் ஸோ ஈச் டிஜிட் இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் போட போகிறோம். நடுவில் வந்து ப்ளஸ் சைன் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் 0 into இது ஒன்ஸ் பிளேஸ்னால 1ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ப்ளஸ் மறுபடியும் நீங்கள் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணணும். அடுத்த டிஜிட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 0 கொடுத்திருக்காங்க. 0 மறுபடியும் மல்டிப்ளைட் பை எது கூட அதோட பிளேசஸ் என்ன இருக்கு? 1 by 10 கொடுத்திருக்காங்க. ஸோ 1 by 10ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம். மறுபடியும் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ண மறுபடியும் என்ன பண்ணணும்? ப்ளஸ் சைன் போடணும். மறுபடியும் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு அடுத்த டிஜிட் என்ன இருக்கு? 8 இருக்கு. ஸோ 8 எது கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும்? அதோட பிளேசஸ் என்னது? 1 by 100. ஸோ 1 by 100 போடணும். மறுபடியும் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டு தான் வரணும். ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து என்ன டிஜிட் இருக்கு? 7 இருக்கு. ஸோ 7 multiplied by அதோட பிளேஸஸ் வந்து என்னது? 1 by 1000 கொடுத்திருக்காங்க. மறுபடியும் வந்து ப்ளஸ் நெக்ஸ்ட் டிஜிட் என்ன இருக்கு? 9 இருக்கு. multiplied by அதோட பிளேஸ் வந்து என்னது? 1 by 10,000. 10,000. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 0 டிஜிட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து இங்கே டிஜிட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கேயும் டிஜிட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். 7 then 9 அதை எதை கூட மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா அதோட பிளேசஸ் கூட நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ணுறீங்க. சென்டரில் வந்து ப்ளஸ் சைன் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணணும். 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 0 தான் கிடைக்கும். 0 தென் நடுவில் என்ன சைன் இருக்குது? ப்ளஸ் சைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் ப்ராக்கெட்டை தான் ரிமூவ் பண்ணுறோம், சிம்பிளிஃபை பண்ணுறோம். இது ரெண்டே மல்டிப்ளை 0 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் கிடைக்க போகுது. ஸோ 0 by 10 ப்ளஸ் இங்கே பாருங்கள் 8 into 1 என்னது? 8 டிவைட் பை என்ன கொடுத்துருக்காங்க? 100 கொடுத்துருக்காங்க. ஸோ 100 மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் மறுபடியும் ப்ளஸ் 7 into 1 7 பை இங்கே வந்து 1000 ப்ளஸ் 9 into 1 வந்து 9 by 10,000. ஸோ இதை ரீட் பண்ணும்போது 0 ப்ளஸ் 0 tens ப்ளஸ் 800th ப்ளஸ் 7 thousands ப்ளஸ் 9 10,000s. ஸோ இதுவே இன்னும் நீங்கள் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த 0 பாருங்கள், இதை இக்னோர் பண்ணியிருப்பாங்க சில டெக்ஸ்ட் புக்கில். அப்புறம் 0 by 10 அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 தான். ஸோ இந்த பார்ட்டி வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம், இதையும் நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் பார்ட்லாம் ஆஸ் இட் இஸ் எழுதுனீங்கன்னா 8 by 100 which is 800th. நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ்
7,000th. ஸோ கீழே 7/1000 மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் மறுபடியும் ப்ளஸ் 9/10,000. ஸோ 9/10,000 மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து ஆன்சர். ஸோ ஒன்ஸ் இந்த சார்ட் நீங்கள் வந்து இந்த பிளேஸ் வேல்யூ சார்ட் மென்ஷன் பண்ணினா டிஜிட்டை அப்படியே நீங்கள் மல்டிப்ளை தான் பண்ணுறீங்க, சென்டரில் வந்து ப்ளஸ் சைன் போட்டுட்டு வரீங்க. ஸோ 800th, 7,000th, தென் 9/10,000 அதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 20.03. இதுக்கும் வந்து அந்த பிளேஸ் வேல்யூ சார்ட்டில் வந்து இந்த டெசிமல் நம்ம ஃபில் பண்ணிடலாம். 20.03 கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி பிளேஸ் வேல்யூ சார்ட்டில் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ பாயிண்ட் கீழே கரெக்டாக நீங்கள் பாயிண்ட் பிளேஸ் பண்ண போகிறீங்க. தென் 0 இருக்குது அடுத்த பிளேஸில். ஸோ 0 இங்கே ஃபில் பண்ண போகிறீங்க. 100th பிளேஸில் என்ன இருக்குது 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 3 மென்ஷன் பண்ண போகிறீங்க. ஸோ பாயிண்ட் டு த லெஃப்ட் வந்து 20 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் பிளேஸ் நேரம் என்ன ஃபில் பண்ணுவீங்க 0. நெக்ஸ்ட் வந்து 2 ஃபில் பண்ணி ரீட் பண்ணும்போது 20.03. அதே மாதிரி இங்கேயும் 20.03 இருக்குது. லாஸ்ட் எக்ஸாம்பிள் சால்வ் பண்ண மாதிரி தான். இது வந்து ஹோல் நம்பர் பார்ட். பாயிண்ட்லேருந்து ரைட்டில் இருக்கிறது வந்து டெசிமல் பார்ட். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டிஜிட் இங்கே என்ன இருக்குது 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மல்டிப்ளிகேஷன் சைன் அது என்ன பிளேஸில் இருக்குது 10th பிளேஸில் இருக்குது. ஸோ 10 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். தென் என்ன சைன் போடணும் ப்ளஸ் சைன் போடணும். ஸோ ப்ளஸ் மறுபடியும் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இங்கே என்ன டிஜிட் இருக்குது 0 மல்டிப்ளைட் பை அது என்ன பிளேஸ் 1's பிளேஸ். ஸோ 1 வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் ப்ளஸ் மறுபடியும் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0 கொடுத்துருக்காங்க. 0 மல்டிப்ளைட் பை அது என்ன பிளேஸில் இருக்குது 1/10 10th பிளேஸில் இருக்கனால 1/10 மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் மறுபடியும் ப்ளஸ் சைன் போடணும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 3 கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளைட் பை அது என்ன பிளேஸில் இருக்குது 100th பிளேஸில் இருக்குது. ஸோ 1/100 மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்கேயும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா 2 இருக்குது. இங்கேயும் நம்ம 2 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 0 கொடுத்துருக்காங்க. இங்கேயும் 0 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் 3 கொடுத்துருக்காங்க டிஜிட்டு. அதுக்கு கரஸ்பாண்டிங் பிளேசஸ்க்கு நேராக நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிம்பிளிஃபிகேஷன் தான். 2 × 10 என்னது 20 ப்ளஸ் 0 × 1 0 மல்டிப்ளை பை எனி நம்பர் உங்களோட ரிசல்ட் 0வாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன சைன் இருக்குது ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் 0 × 1 0 தான் பை கீழே என்ன இருக்குது 10 கொடுத்துருக்காங்க. ஸோ 10 போட்டுடுங்க. ப்ளஸ் 3 × 1 3 பை கீழே என்ன இருக்குது 100 கொடுத்துருக்காங்க. ஸோ 20 ப்ளஸ் 0 ப்ளஸ் 0 10th பிளேஸில் இருக்கனால ப்ளஸ் 3 100th ரீட் பண்ணுவீங்க. ஸோ சில டெக்ஸ்ட் புக்ஸில் பார்த்தீங்கன்னா இதே ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. இதுவே இன்னும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஜஸ்ட் நம்ம 0 தான் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ 20 ப்ளஸ் இது வந்து 0 மட்டும் இருக்குனால இதை நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0/10 அதோட வேல்யூ என்னது 0 தான். ஸோ இதை நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிறது 3/100 அதாவது 300th. இது கூட ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இதையும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இதுவும் கரெக்ட் தான். Thank you so much for watching this video.